ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். யூஎஸோட ட்ரூப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் பகுதியில் இருக்கக்கூடிய ஷார்க்கு இரையாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வார்னிங்கை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்னிங் கொடுத்துட்டு இருக்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய யூஎஸோட ஏர்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் ஒரு பெரிய தாக்குதலை நடத்துகிறாங்க. இந்த தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஒரு ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு சேதாரம்ங்கிறது ஆயிருக்கு. இந்த புகைப்படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஃப்ளைட்டு தான் சேதாரம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து யூஎஸோட ட்ரோன்ஸு, அதுக்கப்புறம் மிசைல்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே போயிடுச்சு, அவங்களால வந்து எடுக்க முடியாத அளவுக்கு வந்து ஆழத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணாலுமே, இன்னைக்கு சவுதி அரேபியாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு யூஎஸோட விமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவே சீர்குலைக்கிற அளவுக்கு ஒரு தாக்குதல்ங்கிறது நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அலுமினியம் பிளான்ட் மேலேயும் தாக்குதல் நடத்துகிறாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து, அதாவது இஸ்ரேல் தான் வந்து இப்போ தாக்குதலை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நடத்திட்டு இருந்தாலுமே ஈரானில் இருக்கக்கூடிய ஸ்டீல் பிளான்ட், அதுக்கப்புறம் நியூக்ளியர் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது பவர் பிளான்ட், இது மேலேயுமே தாக்குதல் நடத்திட்டு இருக்கு ஈரான் சைட்லேருந்து. யூஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா பதிலுக்கு தாக்குதலையும் நடத்திட்டு இருக்கு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தக்க பதிலடியும் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒரு குளோபல் மேஜர் வார் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா கிரவுண்ட் இனோவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பண்ணுறக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணக்கூடிய செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டை நோக்கி ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து 10,000க்கும் மேற்பட்டவங்க இனிஷியல் ஃபேஸாக வந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா 8 மில்லியன் மக்கள் கூடி வந்து பார்த்தீங்கன்னா 50 மாகாணத்தில் அமெரிக்காவில் மட்டும் போராட்டம்ங்கிறது நடத்தியிருக்காங்க. நோ கிங், இங்கே வந்து அரசர் யாருமே கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்து மக்கள் வந்து கூடியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து ட்ரம்ப்போட அப்ரூவல் ரேட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 36% தான் இருந்துட்டு இருக்கு. ரொம்பவே குறைவாக இருந்துட்டு இருக்கு. மீதமுள்ள மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த போர் தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3461 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதில் வந்து சிவிலியன்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1551 பேர், குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா 236 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க ஈரான் சைடில். லெபனான் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 1189 பேரும், அதே மாதிரி குழந்தைகள் வந்து 124 பேர் உயிரிழந்திருக்காங்க.